பாமக நிறுவனர் ராமதாஸ் எழுதிய போர்கள் ஓய்வதில்லை என்ற புத்தக வெளியீட்டு விழா சென்னை தியாகராய நகரில் நடைபெற்றது. விழாவில் புத்தகத்தின் முதல் பதிப்பை VIT பல்கலைக்கழக நிறுவனர் கோ விஸ்வநாதன் வெளியிட அதனை VGP குழும தலைவர் விஜி சந்தோஷம் பெற்றுக்கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ், ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டம் கொண்டுவரப்படுவதை போல் வாக்குகளுக்கு பணம் இல்லாத தேர்தல் என்கிற சட்டமும் கொண்டுவரப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் வாக்கிற்கு பணம் கொடுத்தால் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கும் வகையில் சட்டம் இயற்ற வேண்டும் எனவும் தெரிவித்தார். ஓட்டுக்கு காசு இல்லாத தேர்தல், ஓட்டுக்கு ஒருத்தன் ₹1 கொடுத்தாலும் அவனுக்கு 10 ஆண்டு சிறை. தேர்தலில் நிற்கிறவனுக்கு அப்படி ஒரு சட்டம் இந்த சட்டத்தில் சேர்த்துக்கணும். ஒரு முறை நான் கலைஞர் தான் இருந்தார். அப்போ நாம் ஏதோ ஒரு கூட்டம் ஒன்று போடுங்க, சர்வகட்சி கூட்டம். ஏன்னா நாம் எல்லா கட்சியும் தேர்தலிலே பணம் கொடுப்பதில்லை என்று எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து ஒரு தீர்மானமாக கொண்டு வரலாம் என்று சொன்னேன். இது சாத்தியமா அப்படின்னாரு. இல்லை போட்டு தான் கூட்டி தான் பார்ப்போமே அப்படின்னேன். நடக்கல. தொடர்ந்து பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், தமிழை வைத்து ஆட்சி நடத்துபவர்கள் தமிழுக்கு எதுவும் செய்யவில்லை என குற்றம் சாட்டினார். தமிழுக்கு ஒரு அமைப்பு தொடங்கு. தொலைக்காட்சியில் என்னென்னமோ வந்தது. ஆனால் ஒரு மக்கள் தொலைக்காட்சின்னு ஒன்று புதுசாக தொடங்கி அதில் தமிழ் சொற்களை அடங்கி இன்னைக்கு எல்லா தொலைக்காட்சியிலும் மகிழ் உந்து, பேர் உந்து, கைபேசி, தொலைபேசி, நேரலை, இப்படி வார்த்தைகள் எல்லாம் சொல்றதுக்கு காரணம் யாரு? ஐயா.